செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் நாட்டின் பிரதமராக நீண்ட காலம் பணியாற்றி சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, மதுரை மாவட்டத்தில் மத்திய அரசின் வேளாண் சந்தை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. நாட்டின் பிரதமராக நீண்ட காலம் பணியாற்றி சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி. அவர் பேசுகையில், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு 12 ஆண்டுகள் நீண்ட காலம் இந்தியாவில் பிரதமராக இருக்கும் இவருடைய ஒரு பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. அவர்கள் தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்கியத்தை, மக்கள் அடைந்திருக்கக்கூடிய நலனை, அவருடைய தொலைநோக்கு பார்வையை எல்லாவற்றையுமே ஒருங்கிணைத்து அவர் இன்னைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் அந்த இடங்கள்ல பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக அதுல ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் இன்றைக்கு இந்த 12 ஆண்டு கால ஆட்சியினால் கைதூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியாக நாட்டுக்காக சேவை செய்வதை மட்டுமே தனது தலையாய பணியாக எடுத்துக்கொண்டு இரவும் பகலும் பாராமல் அத்தனை நேரத்திலும் நாட்டிற்காக மட்டுமே சேவை செய்யக்கூடிய ஒரு மாமனிதரிடம் நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் அவருடைய ஒரு அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறோம் என்பதை பெருமையுடன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்கின ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். நம்முடைய ஒரு ராணுவம் மற்றும் இதர படை பலங்களை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம். இதன் மூலமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு சர்வதேச புகழ் என்பதும் சர்வதேச உறுதித்தன்மை என்பதும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த அத்தனைக்குமே காரணமாக இருந்தவர் பிரதமர் மோடி அவர்கள்தான். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம், அதாவது 2047க்குள், அதாவது நம்மளது நாடு சுதந்திரம் அடைந்து 100ஆம் ஆண்டுக்குள் நாம் ஒரு வளர்ந்த தேசமாக, சர்வதேச அளவில், உலக அளவில் நம்மை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் அமல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் திறமேற்கொண்டு செய்வதற்கும் அந்த இலக்கை, அந்த நோக்கத்தை அடைவதற்கு அத்தனை வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறது. மிகவும் அற்புதமான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். அதாவது பிரதமர் மோடி அவர்களுடைய பங்களிப்போடு தங்களுடைய உறுதிப்பாட்டையும் தங்களுடைய ஒரு ஈடுபாட்டையும் மீண்டும் அமைச்சரவையானது மீண்டும் தெரிவித்திருக்கிறது என்பது இந்த இடத்தில் ஒரு குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்தில் இது பிரதமர் மோடி அவர்களுடைய உழைப்புக்கும் அவருடைய நீண்டகால பணிக்கும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக உயர்ந்த கௌரவமாகவே கருதப்பட வேண்டும். மதுரை மாவட்டத்தில் மத்திய அரசின் ஈனாம் என்ற தேசிய வேளாண் சந்தை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவும், விற்பனையில் எவ்வித இடைத்தரகர்களின்றி நேரடியாக விற்பனை செய்து லாபம் ஈட்ட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தினால் மதுரை மாவட்டத்தில் எண்ணற்ற தென்னை விவசாயிகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர். விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும், விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கப்பெறவும் வேளாண் விளை பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்கும் ஈனாம் என்ற தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மதுரை மாவட்டத்தில் மதுரை விற்பனை குழுவின் கீழ் மதுரை, திருமங்கலம், வாடிப்பட்டி, மேலூர் மற்றும் முசுலம்பட்டி ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தில் இணைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இங்கு கருப்பு கவுனி, மைசூர் மல்லி, தூய மல்லி உள்ளிட்ட பாரம்பரிய நெல் வகைகளும், கொப்பரை தேங்காய் உள்ளிட்ட விளைபொருட்களும் ஈனாம் திட்டத்தின் மூலம் மதுரை மாவட்டத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வேளாண் வணிகம் துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி அவர்கள் கூறும்போது, எங்களுடைய துறையின் கீழ் மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020 ஆண்டு முதல்
மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈனாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு தேசிய மின்னணு வேளாண் சந்தை அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஈனாம் திட்டத்தின் மூலமாக நம்பகத்தன்மையோடு வெளிப்படைத்தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்தவிதமான இடைத்தரகருடைய பிரச்சனை இன்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருட்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விலக்கி கூறப்பட்டது. மேலும் வியாபாரிகள் ஒரே இடத்தில் தங்களுக்கு தேவையான மட்டை தேங்காய்களை கொள்முதல் செய்வதற்கு உள்ள சூழலும் விலக்கி கூறப்பட்டது. மட்டையோடு கூடிய தேங்காய் ஏலமானது தமிழ்நாட்டிலேயே வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தான் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வாரமும் விவசாயிகள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தங்களுடைய இந்த மட்டை தேங்காய்களையும் புதன்கிழமை கொப்பரை தேங்காய் அதையும் கொண்டு வந்து இந்த மறைமுக ஏலத்தில் கலந்து கொண்டு நல்ல விலை கிடைக்க பெறலாம் என்ற கருத்தும் முன்னெடுத்து வைக்கப்பட்டது. இந்த மின்னணு வர்த்தகத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கிலேயே மின்னணு பரிமாற்றத்தின் மூலமாக 48 மணி நேரத்திற்குள்ளாக பணம் வரவு வைக்கப்படுகிறது என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் ஒளிவு முறைவு இல்லாத பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் ஏலம் நடைபெறுவதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது என்றும் மதுரை மாவட்ட விவசாயிகள் அவ்வாறு விற்பனை செய்த விளைபொருட்களுக்கு அடுத்த 48 மணி நேரத்தில் அதற்கான பணம் எங்களது வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். என் பேர் பாரதிராஜா, நான் மணியஞ்சி கிராமத்திலிருந்து வரேன். நான் தென்னை விவசாயம் சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட தேங்காயெல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்தில் பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதுல எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாம எனது பேங்க் அக்கௌண்ட்ல எனக்கு பணம் 48 மணி நேரத்தில் ஏறிடுது. வாடிப்பட்டியில் இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்தில் நாங்கள் காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்கள் வெளியே கொடுத்தா தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாமல் இங்கே கொடுக்குறது எங்களுக்கு நல்ல லாபமாக இருக்குது. போட்டதுலேருந்து ஒரு 48 மணி நேரத்தில் எங்களுக்கு பேங்க்கில் வரவு வச்சிடுறாங்க. அதனால் எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த திட்டம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் கடற்படையின் தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் தன்னம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் உலகளாவிய நன்மதிப்பில் நாடு புதிய அளவுகோலை எட்டியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். நாட்டு மக்களுக்கு குறைவான விலையில் எரிபொருளை வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் 2169 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அகமதாபாத் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த பிராந்தியத்தின் உட்கட்டமைப்பையும் போக்குவரத்தையும் மேம்படுத்தும் முக்கிய நடவடிக்கை என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற கிழக்கு ஆசிய மாநாட்டில் வெளியுறவுத்துறை கிழக்கு பிராந்தியத்திற்கான செயலர் திரு ருத்ரேந்திரா டாண்டன் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். சர்வதேச மற்றும் மண்டல விவகாரங்கள், குறிப்பாக எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மற்றும் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் லண்டனில் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்றதாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்தி முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இரு அமைச்சர்களும் நீதிபதிகள் உள்ளிட்டோருடன் லண்டன் செல்லவில்லை என்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் புகைப்படங்கள் புதுதில்லியில் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியின் போது எடுக்கப்பட்டது என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. உண்மை தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் சென்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.